ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அந்த முனிவர்கள் ராட்சசர் எங்களை துன்புறுத்த தொடங்கியிருக்காங்க, நாங்கள் இங்கேருந்து அஸ்வான்ற முனிவருடைய ஆசிரமத்துக்கு போயிடலாம்னு முடிவெடுத்து கிளம்புறாங்க. அவள் சொன்னதை மறுத்து பேச ராமர் விரும்பலை. அந்த துறவிகள் எல்லாருக்கும் விடை கொடுக்குறாரு. அந்த இடத்த விட்டு அவள்லாம் கிளம்புறாங்க. ரிஷிகளுக்கு விடை கொடுத்து அனுப்பிட்டு தன்னுடைய குடிசைக்கு திரும்பின ராமர் யோசனையில் ஆழறார். பரதனையும் என் தாய்மார்களையும் நான் இங்கே சந்தித்தேன். இந்த இடம் அவளை பற்றின எண்ணங்களை என் மனசில் தூண்டிகிட்டே இருக்குது. பரதனோடு வந்த சேனையில் இருந்த குதிரைகளும் யானைகளும் தங்கள் கழிவுகளை இந்த இடத்துல பெருசும் பண்ணி அசுதப்படுத்திடுது. அதனால் நம்ம வேறு இடம் நாடி போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோன்றதுன்றார். சீதையும் லக்ஷ்மணனும் பின்தொடர சித்திரக்கூடத்தை விட்டு புறப்படுறார். அத்ரி முனிவரனுடைய ஆசிரமத்தை போய் அடையிறார். படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் நல்லதையே விரும்புகிற அத்ரி முனிவரும் அவருடைய மனைவி அனுசியாவும் ராம லக்ஷ்மண சீதா எல்லாரையும் வரவேற்கிறாங்க. தன்னுடைய மனைவி அனுசியாவை சுட்டி காட்டி ராமர்கிட்ட அத்ரி முனிவர், இந்த அனுசியா உனக்கு தாய் போன்றவ. இவள் பெரும் தவங்களை புரிஞ்சவ, புனிதமான விரதங்களை மேற்கொண்டவ. 10 ஆண்டுகள் மழை இல்லாமல் பூமி வறண்டு போன போது கங்கையை பிரவாகமாக எடுத்து ஓட செய்தவ. கோபத்தை முழுசாக திறந்து உலகத்தில் புகழ்பெற்று விளங்குற இவகிட்ட சீதா ஆசை பெற்றுக்கிட்டோம்னு சொல்கிறார். அனுசியாவின் பெருமையை ராமரும் எடுத்து சொல்கிறார். சீதா அவளை வணங்கி ஆசை பெற்று நலம் விசாரிக்கிறாங்க. முதுமையை அடைஞ்சிட்டாங்க அனுசியை. சீதை கிட்ட அன்போடு பேசுகிறாங்க. உன்னுடைய பார்வை நல்வழியிலேயே பதிஞ்சிருக்குமா? உறவினர்களை திறந்து உயர்வுகளை திறந்து ராமனை பின்தொடர்ந்து நீ காட்டுக்கு வந்திருக்கும் போதே உன்னுடைய மேன்மையை அது காட்டுறது. நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் மேன்மையான நிலையில் இருந்தாலும் தாழ்வான நிலையை அடைஞ்சாலும் கணவன் மேலே மாறாத அன்பு கொண்ட பெண்மணி எல்லா நலன்களையும் கண்டிப்பாக பெற்றுக்கிறாள். மேன்மை கொண்ட குணமுடைய பெண்கள் கணவன் எந்த கதியில் இருந்தாலும் சரி, அவன் எத்தகைய குணங்களை கொண்டவனாக இருந்தாலும் சரி, அவனை தெய்வமாகவே மதிப்பாங்க. அழியாத பலனை கொடுக்குற தவங்களை போல ஒரு பெண்ணுக்கு நலனையெல்லாம் கொடுக்குறவன் அந்த கணவன் தான். அதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. ஆசையினால் உந்தப்பட்டு நடந்து கொள்கிற தீய பெண்மணிகள் கணவனை தெய்வமாக மதிக்காமல் நல்லது கேட்டது பார்க்காம அவன் மேலே அதிகாரம் செலுத்த முற்படுறாங்க. மித்தில அரசனின் மகளே, அவ்வாறான பெண்கள் நிந்தனைக்குரியவான்றதை தெரிஞ்சுக்கும். ஆனால் உன்னை போன்ற பெண்மணிகள் நன்மைகள் தீமைகளை பற்றி நன்னா அறிஞ்சுண்டு நல்ல வழியை மேற்கொண்டு நடக்கிறதுனால மேலான கதியை அடையிறீங்க. அதனால் மகளே, கணவனுக்கு பணிவிடை செய்கிறதையே பெருசாக வச்சுண்டு அவனோடு சேர்ந்து எல்லா தர்மங்களையும் அனுசரித்து நடந்துக்கும். நீ பெரும் பேரும் புகழும் பெற்று விளங்குவேன்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வசந்தியான கருத்துக்களை சொன்ன அனுசியா தேவியை சீதை பணிவோடு பதில் சொல்கிறாங்க. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு நன்மையை தரக்கூடியது. என்னுடைய கணவர் எந்த நற்குணமும் இல்லாதவராக தகழ்ந்திருந்தாலும் நான் அவர்கிட்ட இப்படி தான் நடந்துட்டுருப்பேன். அப்படி இருக்க எல்லா நற்குணங்களும் நிரம்பினவரும், தர்மத்தின் பாதையை விட்டு தவறாதவரும், தாய் தந்தையின் மேலே மாறாத பக்தி கொண்டவரும், இந்திரியங்களை அடக்கினவரும், பெரும் சிறப்புகளையும் பெற்றவருமான இவர்கிட்ட நீங்கள் சொன்னபடியே நான் கண்டிப்பாக நடந்துப்பேன்றதுல சந்தேகமே வேண்டாம். இவர் என்னுடைய தாயார் கௌசல்யா கிட்ட நடந்துக்கிற மாதிரியே மற்ற தாய்மார்கள்கிட்டையும் இவர் நடந்துக்கிறார். அவர்கிட்ட இவ பேதம் பார்க்கறதில்லை அப்படின்னு ராமரை பற்றி சொல்கிறாங்க. காட்டுக்கு நான் புறப்படும் போது என்னுடைய மாமியார் சொன்ன அறிவுரை என் நெஞ்சில் பதிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு முன்னே என்னுடைய தாயார் சொன்ன நல்ல மொழிகளும் என் நெஞ்சை விட்டு அகலலை. இப்போ அந்த அறிவுரைகளையெல்லாம் உங்கள் வாயில் மீண்டும் ஒரு முறை கேட்டுருக்கேன். கணவனுக்கு செஞ்ச பணிவிடையின் காரணமாக சாவித்திரி மேன்மை அடைஞ்சானும் அதே முறையில் ரோஹிணியும் சிறப்பு பெற்றானும் நீங்களும் இப்போ நானும் அந்த பாதையை நான் பின்பற்றி கண்டிப்பாக நடப்பேன் அப்படின்னு சீத்தை சொன்னதை கேட்டு ரொம்ப மன திருப்தி அடைகிறாங்க அனுசியா தேவி. தவங்கள் செஞ்சதுனால தான் எனக்கு சில சக்திகள் இருக்குது, அவற்றை கொண்டு உனக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்புகிறேன், சொல்லு, உனக்காக நான் என்ன செய்யணுன்றத சொல்லுன்னு மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க அனுசியா. வரம் கேட்குமாறு சொல்கிற அனுசியா தேவிக்கிட்ட அவருடைய கருணையால் தனக்கு தேவை எதுவும் இல்லாத நிலை இருக்கிறதா சீத்தை சொல்கிறாங்க. அனுசியாவும் மனம் மகிழ்கிறாங்க. தாங்கிட்ட இருந்த புனிதமான மாலைகள் நகைகள் போன்றவற்றை சீதைக்கு கொடுக்குறாங்க. இவை எப்பயுமே உன் கூட இருக்கட்டும். மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி தேவி புகழ் சேர்க்கறது போல் உன் கணவனுக்கு நீ புகழ் சேர்ப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அவற்றை சீத்தை ஏற்றுக்கிறாங்க. அவளை அமர சொல்லிய அனுசியா, உன்னுடைய திருமண செய்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வார்த்தை மேலும் தொடருது. அதன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.